ஆந்தையும் வௌவாலும். ஒரு அமைதியான இரவு. அடர்ந்த காட்டின் மீது முழு நிலவு தன் வெள்ளொளியை பரப்பியிருந்தது. மரங்களின் இலைகள் கூட சத்தமின்றி அசைந்தன. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் கொன்றன் என்ற ஆந்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தது. அது தனது வழக்கம் போல கூ கூ என்று குரல் கொடுத்தது. அதன் ஆழமான கூவல் காடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த குரல் இரவின் அமைதியை காக்கும் ஒரு காவலனின் எச்சரிக்கை மணி போல ஒலித்தது. ஆனால் அதே கிளையின் மறுபுறத்தில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தன. வழகன் என்ற வௌவால் மற்ற வௌவால்களுடன் சேர்ந்து தங்களின் இரவு பயணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தது. ஆந்தையின் தொடர்ச்சியான கூவல் வௌவால்களுக்கு பெரும் தொந்தரவாக இருந்தது. வழகன் கோபத்துடன் ஆந்தையை நோக்கி பறந்து சென்றது. கொன்றனே, நீ எப்போதும் இப்படி இடைவிடாமல் கூவுகிறாய். எங்களால் அமைதியாக ஓய்வெடுக்க முடியவில்லை. உன் குரலை குறைத்துக்கொள் என்று கத்தியது. கொன்றன் ஆச்சரியத்துடன், இது என் இயல்பு. நான் இரவின் காவலன். என் குரல்தான் எனக்கு பெருமை. அதை அடக்கச் சொல்வது நியாயமா என்று கேட்டது. வழகன் கோபமாக, நாங்களும் இரவில் வாழும் உயிரினங்கள்தான். ஆனால் நாங்கள் சத்தமில்லாமல் பறக்கிறோம். உன்னுடைய ஒருவனின் சத்தம் எங்கள் கூட்டத்திற்கே தொல்லையாக இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றது. வாக்குவாதம் பெரிதாக வளர்ந்தது. மற்ற விலங்குகளும் சத்தத்தை கேட்டு அங்கே கூடின. ஒரு வயதான முயல், உங்கள் சண்டையை இங்கேயே தீர்க்க முடியாது. காட்டுக்கே ராஜாவான அரசன் சிங்கத்திடம் செல்லுங்கள் என்று அறிவுரை கூறியது. செய்தி காட்டுக்குள் பரவியது. அடுத்த நாள் அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் குகைக்கு அருகே கூடின. அரசன் சிங்கம் தனது குகையிலிருந்து கம்பீரமாக வெளியே வந்து உயர்ந்த பாறையின் மீது அமர்ந்தது. சிங்கம் முதலில் வௌவால்களை பேச அழைத்தது. வழகன் முன்வந்து, அரசே, இந்த ஆந்தை இரவு முழுவதும் கூவிக்கொண்டே இருக்கிறது. எங்களால் ஓய்வெடுக்க முடியவில்லை. எங்களுக்கு நீதி வேண்டும் என்று முறையிட்டது. அடுத்து கொன்றன் ஆந்தை பேசியது. அரசே, நான் என் இயல்புக்கேற்ப வாழ்கிறேன். என் குரல் இரவில் சிறிய விலங்குகளுக்கு வரும் ஆபத்துக்களை எச்சரிக்கும் ஒரு பாதுகாப்பு மணி. அதை தடுப்பது என் சுதந்திரத்தை பறிப்பதாகும் என்றது. சிங்கம் சற்று நேரம் ஆழ்ந்து யோசித்தது. பிறகு கூடியிருந்த விலங்குகளை பார்த்து, ஆந்தையின் கூவல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா அல்லது தொந்தரவாக இருக்கிறதா என்று கேட்டது. ஒரு வயதான கரடி எழுந்து, அரசே, ஆந்தையின் கூவல் சில நேரங்களில் ஆபத்தை உணர்த்துகிறது. ஆனால் அது தொடர்ச்சியாக ஒலிக்கும்போது தொந்தரவாகவும் இருக்கிறது என்றது. மற்ற விலங்குகளும் அதை ஆமோதித்தன. சிங்கம் புன்னகைத்து, இரவில் வாழ்வது ஆந்தைக்கும் வௌவால்களுக்கும் உரிமை. ஆனால் ஒருவரின் வாழ்வியல் பழக்கம் மற்றவருக்கு துன்பமாக மாறக்கூடாது என்று கூறி கொன்றனை பார்த்தது. கொன்றனே, உன் கூவல் காட்டின் எச்சரிக்கை மணி. அது நல்லது. ஆனால் நீ தொடர்ச்சியாக கூவாமல் மாலை, நள்ளிரவு, விடியல் என 3 முறை மட்டும் எச்சரிக்கை மணியாக கூவ வேண்டும் என்று அறிவுறுத்தியது. கொன்றன் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தது. வௌவால்களும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டன. சிங்கம் பகிர்ந்து வாழ்வதிலும் மற்றவரை மதிப்பதிலும் தான் உண்மையான அமைதி இருக்கிறது என்றது. அன்று முதல் காட்டில் அமைதியும் புரிதலும் நிலவியது.